ஹலோ காய்ஸ், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் மட்டும் அப்புறம் நல்லா இருக்கீங்க. சரி சரி, இருந்து தொலைங்க. கம்மிங் பேக் டு அவர் வீடியோ. நான் இன்னைக்கு லாஸ்ட் ஆஃப் அஸ் அதோட சீசன் 2 எபிசோட் 6 அதை பற்றி நான் பேச போகிறேன். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு ஜோயில் போட்டு தள்ளின 2வது எபிசோடுக்கு அப்புறம் பார்க்கணுமா, எதுக்குடா அதை குடுமையை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற அளவுக்கு நம்ம பேஷண்ட்டை டெஸ்ட் பண்ண அளவுக்கு 2 எபிசோட் வந்துச்சு, எபிசோட் 3 and 4. பட் ஃபைன், அதெல்லாத்தையும் தாண்டி 5 ஒரு நல்ல ஆறுதல் பரிசு. அண்ட் 6வது எபிசோட் நமக்காகவே, ஃபேன்ஸ் ஃபேவரட்காகவே, ஒரு ஹெலி அண்டு ஜோயல் அவங்களோட அழகான ஒரு ஒரு ஃபாதர் ஃபிகர்லி எப்படி இருந்துச்சு. லைக் ஜோயல் மூலமாக அவங்க அப்பா கிட்ட என்ன மாதிரி ஒரு இடத்துல ஜோயலும் டாமியும் வளர்ந்தாங்க, அதுலேயே ஒரு ஃப்ளாஷ்பேக்லேயே ஒரு ஒரு வேர்ட்ஸ் மூலிமா இருந்தாலும் அவங்க அப்பா சொல்கிறாரு அவர் அப்பா கிட்ட அவர் எப்படி வளர்ந்தாரு. பட் ஐ ஹவ் நெவர் பீன் தட் worst. ஸோ உனக்குன்னு ஒரு குழந்தைங்க இருக்கப்ப நீ என்னை விட கொஞ்சம் பெட்டராக இருப்ப அப்படின்னு. அண்ட் சேம் திங் happens to Joel as well. Joel tells to his daughter that உனக்கு நாளைக்கு குழந்தைங்க இருக்கிறப்ப நீ என்னோட பெட்டரான ஒரு ஃபாதராக இருப்ப அப்படின்னு. ஸோ அந்த அந்த ஒரு புரோக்கன் ஒரு பேரண்டேஜோட விஷயம் தெரியுது. தட்ஸ் ஆக்சுவலி வெரி நைஸ். ஒரு ஜென்ரேஷன்லாம் எப்படி வந்து ஒரு பேரண்ட்ஹுட்டை வந்து கோத்ரூ பண்ண தெரியாமல் ஒவ்வொரு ஃபாதர் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கிறத அழகாக காட்டியிருக்காங்க. தட்ஸ் ஃபைன். பட் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக முடிக்கிற இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அது என்னென்னா, எதனால இந்த சீசன் ஆரம்பித்ததுலேருந்து எலிக்கும் ஜோயலுக்கும் சுத்தமாக செட் ஆகலை. எலி ஏன் எரிஞ்சு விழுந்தாங்க அப்படின்னு. இப்போ இந்த எபிசோட் சீசன் ஆரம்பிக்கிறப்பவே இந்த சீசன்லேயே ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டுருந்தாங்க, ஹி ஹாஸ் புட் டவுன் தட் ஜோயல் ஹாஸ் புட் டவுன் சம்மன். அவங்களோட ஒய்ஃப்கிட்டே போய் தெரப்பி செஷன் தான் இவர் அட்டன் பண்ணிட்டுருப்பார். ஸோ வி நெவர் நியூ எதனால் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷாக ஹஷன் எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. பட் when you actually get to see that episode, எனக்கு ஜோயல் அப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறதா, இல்லை அதனால தான் இந்த கோவங்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எலிக்கு இருக்கிற கோவம், அவங்களுக்கு இருக்க அந்த வாழ்க்கையோட பர்பஸை தாண்டி பிரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற பெட்ரேல் எல்லாமே சரி. அட் தட் மூமெண்ட் ஜோயல் ஆக்சுவலி ஃபீல்ஸ் லைக் ஹீ இஸ் மோஸ்ட் அன்கிரெடிபிள். யூ கான்ட் ஈவன் ட்ரஸ்ட் ஹிம். அந்த மாதிரி ஒரு பர்சனாக தெரிகிறாரு ஜோயல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேக்ஸில் வச்சு இந்த எபிசோடு அந்தளவுக்கு இந்த சீசனை டைட் அப் பண்ணது ரைட்டிங் வைஸ் பார்க்குறப்ப இட்ஸ் ஆக்சுவலி வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நான் அது எனக்கு அப்படியே உள்ளே உட்காந்து வாவ் அப்படின்னு என்னால் ரசிக்கவும் முடியல. ஏன்னா இதெல்லாம் ஒரு கதையாடா அப்படின்னு சொல்லி திட்டவும் முடியல. ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு பிடிச்ச கேரக்டரை வச்சு என்னென்னோ கேரக்டர் சஸ்கிரிப்ஷன்ஸில் போடுறாங்களேன்னு நினச்சி ஒரு ஷாக்கும் ஒரு புரிதலும், ஓகே இதனால தான் எல்லாம் கோவப்பட்டு இருந்தீங்களா அப்படின்னு புரிஞ்சிக்கவும் முடிஞ்சுது. பிகாஸ் நம்மளால் பிளைண்டாக ஜோயில் சப்போர்ட் பண்ணவும் முடியாது, பிளைண்டாக நம்மளை எலியும் சப்போர்ட் பண்ணவே முடியலை, வர மாட்டிக்குது ஏன்னு தெரியல. ஸோ ஏதோ ஒரு வகையில் போத் ஹேவ் பீன் நாட் ட்ரஸ்ட்வர்த்தி. ஒரு பார்ட்னர்னால் ஒருத்தவங்க பேக்ஸ், ஒருத்தவங்க நிற்கணும், ஒருத்தவங்க விட்டு கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி இல்லை. இந்த இடத்துல ஒரு தான் பார்ட்னரை ஜோயல் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு விட்டு கொடுக்குறாரு. அதே பார்ட்னர் அவரோட ஜோயலை விட்டு கொடுத்து பார்ட்னரையே போட்டு கொடுத்து எல்லார் முன்னாடியும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட் திங். பட் ஸ்டில் எதனால் எலிக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும். லைக் ஷீ ஸ்லோலி ட்ரிஃப்டிங் அவே. பட் அது உங்களுக்கு மாதிரி ஒரு உங்களே அறியாமல் ஒரு அவநம்பிக்கை வளர்ந்துக்கிட்டே வருதுங்கிற மாதிரியும், ஐ நியூன்னு அவங்க சொல்கிறது தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இன்னவே நமக்கு பிடிச்ச கேரக்டரும் சில தவறுகள் செய்கிறப்ப எப்படி இருக்குங்கிறத அழகாக ஆக்சுவலி இது நம்மளை உணர்த்தியிருக்கு. பெட்ரோ பாஸ்கலோட பர்ஃபார்மன்ஸாக என்ன எதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ வை ஐம் கிவிங் எவ்ரி கிரெடிட் டு பெட்ரோ. பட் நமக்கு பிடிச்ச கேரக்டர் தப்பு செய்கிறப்ப நம்ம பிடிச்ச கேரக்டரு அது செஞ்சது தப்பே இல்லைன்னு கண்மூடித்தனமாக நம்ம சப்போர்ட் பண்ணவும் முடியாது. அட் த சேம் டைம் நம்மளை விட்டு கொடுக்கவும் முடியாது. அந்த கேரக்டர் நீ பண்ணது தப்பு தான் அப்படின்னா குண்டு நிற்க வச்சு கேள்வி கேட்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டை தான் நம்ம பெட்ரோவோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. கன்வின்சிங்காகவும் இருக்குது, பரிதாபப்படக்கூடிய அளவுக்கும் இருக்குது, விட்டு கொடுக்காத அளவுக்கும் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு 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 ரைட்டிங்காக அழகாக புல் ஆஃப் பண்ணியிருக்க கேரக்டர்னு நினைக்கிறேன். ஸ்டில் கிவ் த கிரெடிட் டு பெட்ரோ. என்னப்பா இந்த எபிசோடுக்கான வாழ்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பெட்ரோ அண்ட் எலிஸ் ரிலேஷன்ஷிப். அந்த ஒவ்வொரு இயர் டைம் ஜம்ப் அப்பயும் அந்த ஒரு போஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டல் சினாரியோ ஃபயர்ஃப்ளைல அம்புட்டு பெரியும் போட்டு தள்ளி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல ஜாக்சன் செட்டில் ஆனதுக்கப்புறம் ஒரு எபிசோடையும் எந்தளவுக்கு ஸ்பெஷல் ஆக்கணும்னு ஜோயில் எடுக்கிற எஃபர்ட் இருக்குல்ல. அந்த ஆஸ்ட்ரோநாட்டுங்கிற எபிசோட் ஆகட்டும், அந்த மியூசியம் பார்க்கு, டீரெக்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இடத்த கொண்டு போய் காட்டினதாகட்டும்,
அந்த மாதிரி அடுத்த அடுத்த எபிசோட் ஃபஸ்ட்டு ஒரு கேக்கே நல்லா வரல, அடுத்து ஒரு நல்ல கேக் அமைஞ்சுது. பட் ஆனால் அவங்க ரெடியாக இல்லை. தட் ஷீ இஸ் ஆக்சுவலி இன் தட் டீனேஜர் ஸ்டஃப். அந்த ஒரு எபிசோடுமே அது ஒரு பர்த்டேங்கிற மொமெண்ட்டை அடுத்த லெவலில் எப்படி பிரித்து கொண்டு போகுதுங்கிறதும், கடைசியாக அந்த ஃபைனல் ஃபைட் அந்த நியூ இயருக்கு முன்னாடி அவங்க அவங்க இது பண்ணிட்டுருக்கப்ப கிஸ் பண்ணுறப்ப சர்ச்சில் நம்ம தலைவன் செத்து வந்து அசிங்கமாக ஒரு ஸ்லர் ஒன்று லெஸ்பியன் ஸ்லர் ஒன்று பேசி, அதனால் கோவப்பட்டு வந்து கோவத்தை காட்டினேன் நம்ம ஜோயில். உன்ட்ட நான் கேட்டேனா யாரா நீங்கிற அளவுக்கு கேட்டு விட்டு அமுச்சு விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பேசவே இல்லை, நினச்சிட்டே இருந்தோம். ஏன்னா அவங்க சொல்லுவாங்களே மேபி நான் பேசியிருக்கணும்னு சொல்லிட்டு. தெரியல இந்த இடமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இதில் ஆக்சுவலி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி எலி வந்து திரும்பி ஜோல் கிட்ட பேசி அண்ட் தென் தே ஹாவ் அ டீப் வெரி வெரி சீரியஸ் கான்வர்சேஷன், வெரி ட்ரூத்ஃபுல் கான்வர்சேஷன் வேர் ஜோயல் அக்செப்ட்ஸ் ஆமாம் தெர் இஸ் நோ ஒன் அதர் தென் க்யூர், வேறு இம்யூன் சில்ட்ரன்லாம் கிடையாது, உன்கிட்ட க்யூர் எடுத்திருக்க முடியும், ஆனால் அதுக்கு நீ உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், அதனால நான் லவ் பண்ண முடியல. அதுக்கு அந்த எலி சொல்கிறாங்களே என் பர்பஸ், என் லைஃபோட பர்பஸ் என்கிட்ட எடுத்துட்டேன்னு. அதையும் டு நெக்ஸ்ட் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. சைல்டாக அவங்க கோ த்ரூ பண்ண சைல்டுஹுட் எல்லாமே இந்த பர்பஸ்க்காக சர்வ் பண்ணுறதுக்காக மட்டுமே தான் தவிர, பிகாஸ் ஃப்ரம் த பர்த் ஷீ இஸ் இம்யூன் ரைட். அது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிற ரிலேஷன் தான் லேட்டாக இருக்கே தவிர. ஸோ அவங்க லைஃபோட பர்பஸே முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் 5 வருஷம் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு க்யூர் இந்நேரம் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த 5 இயர்ஸில் த வேர்ல்டு வுட் ஹவ் பீன் பேக் டு நார்மல், ஹூ நோஸ். பட் ஆனால் அது இல்லை, அது கிடைக்கல. எவ்ரிடே வி ஆர் கோயிங் த்ரூ ஈச் அண்ட் எவ்ரி ஷிட் டு புட் அப் வித் திஸ் ஃபக்ட் அப் வேர்ல்டுங்கிற மாதிரி. That's actually very nice that why Ellie feels that she is deceived, that she has been deprived from her fulfilling her purpose னு புரிஞ்சிக்க முடியும். அதுவும் நல்லா தான் இருக்குது. டு பி ஆனஸ்ட் எனக்கு ஆன்லைனில் இருக்க ஹேட் எல்லி மேலே ரொம்ப ரொம்ப அன்வாரண்டடாக இருக்கும்னு தோணுது. ஐ கேன் கெட் வேர் தே ஆர் டிசப்பாயிண்டட். அந்த கேம் விளையாடினவங்களுக்கு அந்த கேரக்டர் யார் என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு, 3 டைமென்ஷனலாக எலிங்கிற கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம தலைவி பெல்லா ராம்சே பெர்ஃபார்ம் பண்ணுறது பிடிக்கல. They are not quite happy about it, but the way they are showing their resent is very very untasteful. We can't agree upon it. That's literally cyberbullying, guys. உங்களுக்கு பிடிக்கலங்கிறது தெரியப்படுத்தலாம். You can discontinue watching the show, but அந்த மாதிரி புலி பண்ணணும் அவசியமாக இல்லை. ஸோ இன்டர்நெட் இஸ் வெரி வெரி க்ரூவல் அண்ட் ஹார்ஷ் அண்ட் டாக்ஸிக் டுவர்ட்ஸ் பெல்லா ராம்சே. எனக்கும் பெரிய உடன்பாடு இல்லை. நான் ஆக்சுவலி நான் வியந்துகிட்டே இருந்தேன், இந்த கேரக்டருக்கு எதுக்கு பெல்லா ராம்சே போட்டாங்கன்னு என்னே அறியாமல் ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பட் நான் ஒவ்வொரு தடவையும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் மூலியமா, லைக் ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் இருக்க பர்ஃபார்மன்ஸஸ் மூலியமாக மட்டுமே ஷீ இஸ் புல்லிங் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஷீ டிட் ஹர் பெஸ்ட், ஷீ இஸ் புல்லிங் ஆஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். பட் த 3rd and 4th episode of Season 2, that actually I think that was the last nail in the coffin நினைக்கிறேன். Everyone was what, fuck it, it's no more a series show. இதுக்கப்புறத்துக்கு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் டொனாலிட்டியே கிடையாதுங்கிற அளவுக்கு எல்லாருமே கிவ் அப் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் தட் வாஸ் த வேர்ஜ் தட் ட்ரைவ் த ஒரு எட்ஜ் ஆஃப் த கிளிஃப்லேருந்து தள்ளி விட்ட மாதிரி ஒரு மொமெண்ட்டாக அதுதான் நான் பார்க்குறேன் ஃபேன்ஸுக்கு. ஸோ பெல்லா ராம்சேக்கு பயங்கரமான ஒரு ஹேட் இருக்குது ஆன்லைனில். அவங்க வேறு ஆன்லைன் ப்ரொஃபைல்லாம் அவங்க ப்ரைவேட் போட்டு வேறு ஆஃப்லைன் போயிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சேட் டு see all this. பட் இதில் பர்ஃபார்மன்ஸாக இதில் தான் ஸ்கோப் இருந்துச்சா அப்படின்னா, அகெயின் போஸ்ட் வாட் பீப்புள் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் பெல்லா ராம்சே. இதே ரோலுக்கு ஆடிஷன் பண்ண இன்னொரு பொண்ணு என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அதோட ஃபுட்டேஜெல்லாம் எடுத்து அதெல்லாம் மேட்ச் கட் பண்ணி அவ்வளோ காட்டுறப்ப யூ கேன் நெவர் கோ பேக் டு லைக்கிங் டு பெல்லா ராம்சே. நான் அதுதான் பண்ணிட்டேன். ஐ வாஸ் எக்ஸ்போஸ் டு த இன்டர்நெட். நோ ஐ காண்ட் அக்செப்ட் பெல்லா ராம்சே அஸ் த எலி. தட்ஸ் த ப்ராப்ளம். இதுக்கப்புறம் என்ன சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் பெல்லா ராம்சே கொடுத்தாலும் the glass has been shattered that okay, you know what, Bella Ramsey can ever pull off Ellie அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு. தட்ஸ் த ப்ராப்ளம் ஐ திங்க் இதுக்கப்புறம் கோயிங் ஃபார்வர்ட்னு எனக்கு தோணுது. ஸோ அந்த இன்னொரு காஸ்டோட இன்னும் ஆடிஷன்டு பொண்ணு அவங்க வேறு ஏதோ ஒரு படத்தில் படிக்கிறாங்க, இது ஸ்டார் வாசன் ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அதில் அவங்க புல் ஆஃப் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஷார்ட்ஸ்லாம் சைட் பை சைட் இதேமாரி ரியாக்ஷன் இதேமாரி பிரச்சனை அப்படின்னா பெல்லா ராம்சே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அப்படியே ஷார்ட்டாக பிரித்து ஃப்ரீஸ் ஃப்ரேம் வச்சு காட்டுறாங்க டிஃப்ரென்ஸ்லாம். ஓ காட், தட் வாஸ் வெரி வெரி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அகெயின் ஐ திங்க் மேபி ஒன்று எய்தர் வி ஆர் டூ ஹார்ஷ் ஆன் பெல்லா ராம்சே ஆர்
she is getting away with everything, maybe privilege or something, I don't know exactly what, but definitely HBO show and அவங்க நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. HBO is seriously backing Bella, I don't know why. அண்ட் இந்த சீசனுக்குன்னு இருக்க ஒரே ஒரு டிலைட், அது ஏன்னு தெரியல, பட் ஸ்டில் அ டிலைட் அப்படின்னா டினா, தட் இஸ் இசபெல்லா மெர்சிட். அவங்க ஒருத்தவங்களை மட்டும் தான் இது வரைக்கும் யாரும் கடிக்காமல் இருக்காங்க. ஜோயில் கொன்னதுக்கும் ரைட்டரை கடிச்சாச்சு, டைரக்டரை கடிச்சாச்சு, கிரிஞ்சு டைலாக் கடிச்சாச்சு, ஃபெமினிசத்துக்கு கடிச்சாச்சு, ப்ரைடுக்கும் டைலாக்ஸுக்கும் கடிச்சாச்சு, நமக்கு போய் டேடுங்கிறதுக்கு பெல்லாவை போட்டு சீன்ஸ் செஞ்சாச்சு, ஆர்டிஸ்ட்டையும் போட்டு கடிச்சு வச்சாச்சு. ஐ திங்க் இன்னும் கடிக்காத ஒரே ஒரு ஆள்னா இசபெல்லா மெர்சிட் தான். அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐ திங்க் ஷீ இஸ் த சில்வர் லைனிங் ஆஃப் தி சீசன் நினைக்கிறேன். ஸோ 6th எபிசோடை பற்றி பர்டிகுலராக பேசணும்னா, அந்த ஃபாதர் டாட்டர் டைனமிக்ஸ், இதுக்கு முன்னாடி ஃபாதர் டாட்டரே இல்லை, தான் டாக்டரை தொலைச்சா ஒருத்தர், இதுக்கப்புறம் இப்படி ஒரு பேரண்ட்ஹுட்டே கிடையாதுன்னு நினச்சி இருந்த ஸ்டேஜில் இருந்த ஒருத்தனுக்கு ஒரு ஃபுல் சைக்கிள் வந்து என்னோட டாட்டர்னு ஓன் அப் பண்ணி அதே டாக்டரால் பேக் ஸ்டாப் பண்ணப்பட்டு சாகிறப்போ ரொம்ப தனிமையில் இருந்து அதே டாக்டருக்கு முன்னாடி இறக்குறதுங்கிறது, கடவுளே கடவுள் ஒருத்தர் இருக்காருன்னா ஜோயல் மாரி டெத்தி அவனுக்கு வரக்கூடாது மட்டும் தான் நான் சொல்லுவேன். வெரி வெரி ஹார்ட் பிரேக்கிங், வெரி வெரி நோ வேர்ட்ஸ் டு நோ சொல்கிறதுக்கு, ஒரு புரிய வைக்கிற டெவலப் பண்ணி ஒரு ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கூட வார்த்தைகள் இல்லை, அந்தளவுக்கு ஒரு ஒஸ்டான விஷயம். ஸோ இந்த சீசன் எப்படி போயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் IMDbல ரேட்டிங்ஸ் காட்டுறேன், உங்களுக்கே ஒரு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க, IMDbல ஃபஸ்ட் சீசன் பாருங்கள், 9.1 9. எல்லாம் 100,000 பேர் ரேட் பண்ணியிருக்காங்க. 100,000. எபிசோட் 3 2,00,000 8.1. 75,000 8. 9.4 86. 8.8 63. 75,000 7.3. 65,000 9.3 and 53,000 9. எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆரம்பித்து பிரேக் எடுத்து போன இந்த சீசன், ஃபர்ஸ்ட் சீசன் அப்படியே செகண்ட் சீசனுக்கு நீங்கள் ஷாக் ஆவீங்க. 35,000 7.4 சீசனோட ப்ரீமியரு. 52,000 9.3. சீசன் 2 வாஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் தென் டவுன்ஃபால் பாருங்கள், 25,000 6.9. 31,000 6.3. த பாத் அண்ட் டே ஒன் ஹேஸ் பீன் டிரைவ்டு பீப்புள். ஓகே, நோ மோர் சீரியஸ்னஸ் ஆஃப் லாஸ்ட் ஆஃப் இதுக்கப்புறம் சீரியஸே கிடையாது, காமெடி ஷோனுங்கிறதுக்கு வந்துட்டாங்க. ஃபீல் அ லவ் வாஸ் அ டீசன்ட் கம்பேக் 7.5 பட் ஸ்டில் 19K தான். அண்ட் தென் த ப்ரைஸ் 8.8 பட் ஸ்டில் 16K தான். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எந்த அளவுக்கு மக்கள் இதை விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் இட். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இன்டர்நெட்டில் ரொம்ப சீரியஸாக ஃபாலோ பண்ண நிறைய ஃபேன்ஸ் இழந்திருக்கு இந்த லாஸ்ட் ஆஃப் அஸ். நான் இப்போ தான் நினச்சேன், ஓகே கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு அடுத்தது ஓகே, பட் அந்தளவுக்கு ஒரு பெட்டராக கிட்டத்தட்ட அதே லைட்டு காஸ்ட்லாம் வச்சுருந்தாலும் நமக்கு அந்தளவுக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு சீரிஸ் இயர் ஆன் இயர் ஒரு அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறப்ப 2வது வருஷமே இழுத்து மூடுறது பார்க்குறப்ப ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. இன்ஃபேக்ட் நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அதே இழுத்து மூடினாங்க. ஐ திங்க் 7th சீசன்லேருந்து பார்க்க ஆரம்பிச்சு அதுலேருந்தே கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. 8th சீசன்லாம் முடிச்சே விட்டாங்க. ஸோ தட்ஸ் வெரி சேடு. மேபி நான் வர டைமிங்காக என்ன இதெல்லாம் தெரில, பட் நான் அப்படி போட்டுக்கல கைஸ். நான் அந்த மாதிரிலாம் மைண்டில் எதுவும் கேம் வச்சுக்கிறதில்ல. ஸோ 8.8 த ப்ரைஸு. அந்த எபிசோட டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா, த ப்ரைஸ் சீரீஸ் ஆஃப் ஃப்ளாஷ்பேக் டீட்டெயில்ஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் ஜோயல் அண்ட் எலி ஆன் அவர் பர்த்டே. ஃபார் her 15th birthday, he gives her a homemade guitar. On her 16th, he takes her to an abandoned museum where she becomes enamored with its space exploration exhibits. On the 17th, he angrily interrupts a moment of intimacy between Ellie and another girl, causing tension. On her 19th birthday, he takes her out on her first patrol. They encounter Gail's husband Eugene, who has been bitten. Joel promises Ellie that he will lead Eugene back to the Jackson to say goodbye to Gail, but Joel instead leads Egwene away and executes him. Joel lies to Gail that Eugene chose to kill himself rather than endanger her. Ellie, now realizing he lied about the fireplace, reveals the truth to the Gail. 9 months later, after the New Year's Eve dance, Ellie confronts Joel about his action at the hospital. He tearfully confesses to everything but admits he has no regrets about his decision. He said, you know what, I will do it all. If I had a second chance to do that, I will do this, everything all along so long. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு actually. She says she does not think she can forgive him but would like to try. In the present, Ellie returns to the theater. சூப்பரா ரைட். இதுதான் நீல் ட்ரங்க்மண்ட்
ஓகே டீசெண்டாக தான் எடுத்திருக்காப்புல. ஸ்டெஃபன் வில்லியம்ஸ் ஓகே. ஆனால் ரொம்ப சுத்தப்பனது இந்த பீட்டர் ஹோரும் கேட்டு ஹெரனும் தான். ரொம்ப முக்கியமான எபிசோடாக இருந்துச்சு. கிரேக் மேசின், மார்க் மேலாட் கூட ஓகே. மார்க் மேலாட் தான் பின்னிட்டாப்ல. அப்பா என்ன மாதிரி எபிசோட், செகண்ட் எபிசோடு செமையாக எடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒரே ஒரு எபிசோடு தான், அது March 25, இன்னும் 4 நாள் இருக்குது. அடுத்த எபிசோடு என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? ஏதோ புதுசாக ஏதோ டீசர் மாதிரிலாம் வந்திருக்கு நான் கேள்விப்பட்டேன். ட்ரெய்லர் என்னது இது? Dun, 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 dun. It's for good luck. These people are shooting each other, ripping each other's guts out. I am not dying out here. This is not our war. ரைட்ரா, என்ன இந்த எபிசோடில் டீனாவை போட்டதில் போகிறீங்களா? புரிஞ்சு போச்சுரா டேய், புரிஞ்சு போச்சுரா. முடிஞ்சுது, டீனாவும் முடிச்சு விட போகிறாங்க. ரைட்டு, சரி ஓகே வாங்க. ஓவரால் இதுதான் ஒரு இம்ப்ரெஷனாக இருந்திருக்கு அபவுட் த லாஸ்ட் ஆஃப் அஸ் சீசன் 2 episode 6. ஓவராலாக இந்த சீசனில் நான் ரேங்க் பண்ணணுன்னா செகண்ட் எபிசோட் ஃபஸ்ட்டு ரேங்க் பண்ணுவேன், எபிசோட் 6 செகண்டாக ரேங்க் பண்ணுவேன். அண்டு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் ஃபஸ்ட் எபிசோட் கூட அவ்வளோ ஈகராக வாவால, பட் ஸ்டில் தேர்டுக்கு டையாக போகணுன்னா அந்த எபிசோட் 5 1 வைப்பேன். மீதி இருக்கிறதெல்லாம் ட்ராஷ் தான், அதெல்லாம் ரேங்க் பண்ண கூட நாட் ஈவன் ஓர்த் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னோடய ரேங்கிங் ஓவராலாக இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ திஸ் இஸ் இட். இன்னும் ஒரே ஒரு எபிசோட் தான் இருக்குது, ஃபினாலே. பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் பண்ணுறேன்னு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது, ப்ரோ இது எப்படி பண்ணலாம் ப்ரோ, இதை பற்றி நீங்கள் பேசுனீங்களா, இந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு எதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. And if you want to support me, hit that subscribe button. That's the only way you can support any upcoming YouTubers. So, இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். Until take a bye, see you all. Peace out.